வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். பிஜிடிஆர்பி எக்ஸாமில் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டார் போஸ்டிங்க்கும் கட் ஆஃப் அனாலிசிஸ் எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்ஸில் சிலர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதில் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டார் கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் 2019 எவ்வளோ போட்டி இருந்தது, அதே மாதிரி 2019 2021 கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு இருந்தது, இது வரைக்கும் 2014 டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சிஸ் போட்டிருக்கிறாங்க, பிஜிடிஆர்பி 2025 பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு எத்தனை வேக்கன்சிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டார் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2014 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேக்கன்சிஸ் 652 வேக்கன்சிஸ் போட்டிருந்தாங்க. இதுக்கான பே லெவல் 36,400. இதில் எப்படி 2014 ஆட்களை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சீனியாரிட்டி டேட்டை வச்சு தான் செலக்ட் பண்ணாங்க. டிஆர்பி எக்ஸாம் மூலமாக கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணலை. ஸோ 1:5 அப்படின்ற ரேஷியோவில் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி வச்சு தான் எடுத்தாங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 பிஇசிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏ, பிஎஸ்சி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க பிஎட் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. 2014 2021 வரைக்கும் டோட்டலாக எத்தனை வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 652 வேக்கண்ட்டு, 2019 814 வேக்கண்ட்டு, 2021 47 வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக இது வரைக்கும் 2014 21 வரைக்கும் 1513 வேக்கண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு போட்டிருக்கிறாங்க. 2014 தனியாக நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. அதில் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே யூஜி தான் இருந்தது. அதுக்கடுத்து 2019 வர நோட்டிஃபிகேஷனில் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டார் கிரேட் 1 அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் நேமை பிஜி கேடருக்கு மாற்றுறாங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எம்இ எம்டெக் சிஎஸ் முடிச்சிருக்கணும். எம்இ எம்டெக்கில் சிஎஸ் முடிச்சிருக்கணும், அல்லது எம்இ எம்டெக் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும், அல்லது எம்சிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வித் பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை மாற்றுறாங்க. 2019 பிஜிடிஆர்பிக்குன்னு தனியாக நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டாருக்கும் தனியாக நோட்டிஃபிகேஷன் வந்தது. பட் 2021 பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனோட சேர்த்தே கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டார் கிரேட் 1க்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் சேர்ந்தே வந்திருந்தது. 2019 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் எக்ஸாம் நடந்துச்சு. டோட்டல் வேக்கன்சிஸ் 814 வேக்கன்சிஸ் போட்டிருந்தாங்க. அந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,682 பேர் அப்பியர் ஆகியிருந்தாங்க. காம்படிஷன் ரேஷியோ 1:33. ஒரு வேக்கண்ட்டுக்கு 33 பேர் போட்டி. பேசிக் பே 36,900 மாற்றிருந்தாங்க. ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் டோட்டலாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் 742 கேண்டிடேட்ஸ் செலக்ட் ஆகியிருந்தாங்க. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 2019 எக்ஸாம் தொடர்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டு இருந்தது. அந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா டிஎஸ்சியில் ஒரு 50 கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணி அதுக்கான லிஸ்ட்டும் போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து கலர் ரெக்ளமேஷன் ஸ்கூல்ஸில் ஒரு 10 கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் வரப்போகுது. அதே மாதிரி எக்ஸாம் நவம்பர் 2025 வரப்போகுது. டோட்டல் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் சேர்த்து 1915 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்கிறாங்க. இன்னமும் இந்த வேக்கன்சிஸ் கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிடேட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. எக்ஸ்பெக்டட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டார் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 140 வேக்கன்சிஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 1915 வேக்கண்ட் இன்னமும் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1ஓட வேக்கண்ட்டும் கூடுறதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குது.
2025 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்ற சொல்லிட்டு 2 செக்ஷன் இருக்குது. பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி லெவலில் இருக்க போது 30 நிமிஷம் வந்து எக்ஸாம் நடக்கும். 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 மார்க்குக்கு மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து 20 மார்க், அதாவது 40% மார்க்கு. நீங்கள் 20க்கு 19 மதிப்பெண் எடுத்தாலும் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் பேப்பரை எவால்வேட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்கை வந்து கட்டாயம் எடுத்துருங்க. அடுத்து பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் 150 மதிப்பெண்கள், அது 3 மணி நேரம் நடக்கும். மெயின் சப்ஜெக்ட் பேப்பர்லேருந்து 130 கொஸ்டின்ஸ் வரும். எஜுகேஷ்னல் மெத்தடாலஜிலேருந்து 10 கொஸ்டின் வரும். ஜிகேலேருந்து 10 கொஸ்டின் வரும். பிஜிடிஆர்பி காமனாக பார்த்தோன்னா மெயின் சப்ஜெக்ட் பேப்பருக்கு 110 கொஸ்டின், எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியில் 30 இருக்கும். இங்கே வந்து எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியில் 10 கொஸ்டின், மெயின் சப்ஜெக்ட் பேப்பரில் 130 கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜிகே வந்து யூஸ்வல் ரெண்டுத்துலேயுமே வந்து நம்மளுக்கு 10 மார்க்குக்கு தான். அடுத்து இதில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பிஜிடிஆர்பி காமனாக சொல்கிற மாதிரி தான். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா 50% மதிப்பெண்கள் 75 மதிப்பெண்கள். எஸ்சி, எஸ்சிஏ கேட்டகரியை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா 45% மதிப்பெண்கள் 67.5 மதிப்பெண்கள். அடுத்து எஸ்டி கேட்டகரியை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா 40% மதிப்பெண்கள் 60 மதிப்பெண் வந்து எடுக்கணும் மினிமம் குவாலிஃபையிங் மார்க். இந்த மதிப்பெண்களை யூஜிடிஆர்பி எக்ஸாம் மாதிரியோ அல்லது எஸ்ஜிடிடிஆர்பி எக்ஸாம் மாதிரியோ காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி எக்ஸாம் மாதிரியோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கை வந்து ஓசி கேண்டிடேட்டுக்கு 40%ம் மற்ற ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு வந்து 30% அப்படின்னு சொல்லிட்டு குறைக்கும் பொழுது நாட் அவைலபிள் வேக்கண்ட்லாம் இல்லாமல் நிறைய பேருக்கு இன்னமும் கூடுதலாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து கேண்டிடேட்ஸ் வந்து இந்த கோரிக்கையை டிஆர்பிக்கு எடுத்துகிட்டு போகும்போது இந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து குறைக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த எக்ஸாமுக்கான சிவி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1:2 அப்படின்ற ரேஷியோவில் ஒரு வேக்கண்ட்டுக்கு 2 பேரை வந்து சிவிக்கு கூப்பிட்ருப்பாங்க. நடந்து முடிஞ்ச யூஜிடிஆர்பி 2023 ஆகட்டும், எஸ்ஜிடிடிஆர்பி எக்ஸாம் ஆகட்டும், அதில் எல்லாத்துலேயுமே வந்து இப்போது 1:1.25 அப்படின்ற ரேஷியோவில் சிவிக்கு கூப்பிட்றாங்க. ஸோ அந்த ரேஷியோவில் தான் வர்ற பிஜிடிஆர்பி எக்ஸாம்லேயும் வந்து சிவிக்கு கேண்டிடேட்ஸை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1:1.25 அப்படின்னா 100 வேக்கண்ட்டுக்கு 125 பேரை வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கடுத்து ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வரும். 2019 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து 150க்கு எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா கேட்டகரி வைஸ் வந்து நான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்குறேன். ஜிடியை பொறுத்த வரைக்கும் 87.862, அதே கல்லர் ரெக்ளமேஷன் ஸ்கூல்ஸில் வந்து 85.852. அடுத்து ஜிடி விமன் வந்து 87.862, கல்லர் ரெக்ளமேஷன் ஸ்கூல்ஸில் 85.852. ஜிடி தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் 87.862, ஜிடி விமன் தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் 86.858. நீங்கள் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமுக்கு மேலே ஒரு ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழ் மீடியம் கேண்டிடேட் இல்லாமல் நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டை வச்சே ஒவ்வொரு கம்யூனல் கேட்டகரியிலையும் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து இது தமிழ் மீடியம் கிடையாது. ஸோ இதையே நீங்கள் வந்து ஜிடி விமன்னாக கூட எடுத்துக்கரலாம். இதுதான் வந்து ஜிடி விமனோட கட் ஆஃப். அதே மாதிரி பிசி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 83.846, கல்லர் ரெக்ளமேஷன் ஸ்கூல்ஸில் 82.842, பிசி விமனை பொறுத்த வரைக்கும் 82.842. பிசி தமிழ் மீடியம் ஸ்டார் தான். ஸ்டார் அப்படின்னா தமிழ் மீடியம் கேண்டிடேட் இல்லாமல் நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டை வச்சு ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. 82.842. பிசி விமன் தமிழ் மீடியம் ஸ்டாரு 82.842. ஸோ இதில் 2 ரிசர்வேஷன் தான், தமிழ் மீடியம் கிடையாது. ஸோ நான் பிஎஸ்டிஎம் வச்சு தான் அதையும் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து பிசி கட் ஆஃப் வந்து ஜென்ரலாகவே 82.842, பிசி விமன் கட் ஆஃப் வந்து 82.842 அப்படி தான் எடுத்துக்கிறணும். அடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்குறோம். அதை பார்த்துக்கோங்க. உங்களுடைய கேட்டகரி எதுவோ அதை வச்சு உங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கான
கட் ஆஃபும் வந்து இதில் 2019க்குள்ள கட் ஆஃப் வந்து இருக்குது. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் 2021 எக்ஸாமில் வந்து வேக்கன்சிஸ் வந்து 47 வேக்கன்சிஸ் வந்து இருந்துச்சு. ஜிடியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனில் 105, ஜிடி விமனை பொறுத்த வரைக்கும் 108 கட் ஆஃப். ஜிடி தமிழ் மீடியம் ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் இல்லை, அதனால நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டை வச்சே ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. 107 எம்டிடபிள்யூடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா எம்பிசிடிஎன்சி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு. பிசி கட் ஆஃப் பார்த்திங்கன்னா பிசி காமன் வந்து 106, பிசி விமன் வந்து 106, பிசி தமிழ் மீடியம் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பிஎஸ்டிஎம் பர்சன் இல்லை, நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டை வச்சு ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிசி தமிழ் மீடியம் வந்து 106 தான். அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து போட்டிருக்கிறோம். இந்த 47 வேக்கண்ட்டில் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான கட் ஆஃப் வந்து இதில் கொடுத்துருக்குறோம். இதில் கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4 அப்படின்ட்டு ஒரு 4 டைப் ஆஃப் கேட்டகரி இருக்காங்க. கேட்டகரி 1 வந்து விஷுவலி இம்பேர்டு, கேட்டகரி 2 வந்து ஹியரிங் இம்பேர்டு, கேட்டகரி 3 வந்து லோக்கோமோட்டார் டிசபிலிட்டி, கேட்டகரி 4 வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அண்ட் மல்டிபிள் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கானது. ஸோ இதில் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்குறோம். ஜிடியில் வந்து மல்டிபிள் டிசபிலிட்டி கேட்டகரி 4 வந்து 87 கட் ஆஃபு, பிசியில் கேட்டகரி 1 வந்து 82 கட் ஆஃபு, பிசியில் கேட்டகரி 2 வந்து 82 கட் ஆஃபு, பிசியில் கேட்டகரி 4 வந்து 81 கட் ஆஃபு, எம்பிசிடிஎன்சியில் கேட்டகரி 1 86, எம்பிசிடிஎன்சியில் கேட்டகரி 4 85, எஸ்சிஏல கேட்டகரி 1 71, எஸ்சியில் கேட்டகரி 1 86, எஸ்சியில் கேட்டகரி 2 76, எஸ்சியில் கேட்டகரி 4 71 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வந்து உங்களுக்கான கட் ஆஃப் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் 2025 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2021 இருக்கிற கட் ஆஃப்லேருந்து இன்னும் கூடுதலாக ஒரு 5 மதிப்பெண்கள் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே கட் ஆஃப் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு, திரும்பவும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நவம்பரில் வந்து எக்ஸாம் வரப்போகுது. ஸோ எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. இந்த வருஷம் நீங்கள் எல்லோரும் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அரசு பள்ளியில் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இது மாதிரியான டீச்சிங் ஜாப்ஸ் தொடர்பான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.